சத்தியமாக நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெல்கம் டு சிவகிரி 30 days 5 km challenge day 21. என்னுடைய பேர் வெங்கடேஷ், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், விஷுவலி இம்பேர்டு, லோ விஷன் ரன்னர். இன்றைக்கி ரன் பார்த்தீங்கன்னா 21 km மாரத்தான் சிவகிரியில் தான் பண்ண போகிறோம். கரெக்டாக ஷார்ப்பாக 4 மணிக்கெலாம் ரன்னை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னால் தான் வீடியோஸ் எடுக்க முடியல. ஸ்ட்ரீட் லைட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தனால என்னால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஓட முடியல. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் வாகனங்கள் வரும்போதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முதல் 1 ஹவர்லேயே 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த 10 கிலோமீட்டரும் திருப்பூர் ரன்னர்ஸ் கிளப்லேருந்து பிரகாஷ் அண்ணா அவங்க கூட தான், அவங்க கையை பிடிச்சி 1 ஹவர் ரன்னிங்கு அவங்க கூட தான் பண்ணேன். தேங்க்ஸ் பிரகாஷ் அண்ணா. டாப் 2ல் வந்து முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து ஒரு 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 2 hours 4 minutesலாம் முடிக்க முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி உள்ளதை கம்பேர் பண்ணும்போது நல்ல ரன்னு தான். கண்டிப்பாக இந்த மாரத்தானை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே அப்லோட் பண்ணுவேன். அவ்வளோவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 17 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். 17வது கிலோமீட்டரில் ஒரு ஹைட்ரேஷன் பாயிண்ட் எடுத்தேன். அதிலேருந்து என்னால் சுத்தமாக ரன் பண்ணவே முடியல. லாஸ்ட்டு அந்த ட்ரம் செட் சத்தம் இருக்குது ஃபைனல் பாயிண்டில், அதை கேட்டுகிட்டே இருந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடலாங்கிற மாதிரி கால்கள்லாம் தானாகவே ஓட ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக ரன்னை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். போய் மெடலை கலெக்ட் பண்ணி நம்ம பேரும் நம்ம டைமிங்கும் போட்டு வாங்கியாச்சு. இது என்னுடைய செகண்ட் 21K. டைமிங் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 6 paceக்குள்ளே தான் முடிச்சிருக்கேன். நல்ல டைம் தான் நினைக்கிறேன். ஃபைனலி சிங்கம் அண்ணாவும் பார்த்தாச்சு. சிங்கம் அண்ணாவை கூட ஒரு 10 minutes பக்கத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ணாட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். அது சிவகிரி மாரத்தானை பற்றி பேசும்போது அதையும் அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். சத்தியமாக நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சப்போர்ட்டு. கிட்டத்தட்ட எனக்கு 600 மேலே தான் ஃபாலோஸ் வச்சுருந்தாங்க வரும்போது. இப்போவும் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸாச்சும் என்னை வந்து பார்த்து பேசி, ப்ரோ சூப்பராக பண்ணுறீங்க, நல்ல உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்து. இல்லை 2 பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சிபி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். என்னை இன்வைட் பண்ணி எனக்கு ஒரு ஸ்லாட்டு கொடுத்ததுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த பிரகாஷ் அண்ணா ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த ஈவெண்ட்டில் அவங்க ஒய்ஃபும் ஓடி இருந்தாங்க. அவங்க கூட தான் சப்போர்ட் பண்ணி ஓடுறதாட்டி இருந்தார் அண்ணன். நான் கேட்ட உடனே ஓகே பிரதர் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு 1 ஹவராக என்னை கூட்டிகிட்டு கைட் பண்ணிட்டு, நான் அதுக்கப்புறம் அவர் என்னை விட்டுட்டு போக மனசே இல்லை. அவர் இல்லை ப்ரோ நீங்கள் போங்க ஒய்ஃபை பாருங்கன்னு சொல்லிட்டு வெளிச்சு வந்தப்பறம் நான் அவரை அனுப்பி வச்சேன். உண்மையில ரொம்ப சந்தோஷம் பிரகாஷ் ப்ரோ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோஸுமே பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு ஷேர், ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், ஒரு ஹார்ட்டோ, ஒரு தம்ஸ்அப்போ எதுனா ஒரு கமெண்ட் போடுங்க. ஏன் அப்படின்னா அதிகமாக என் சேட்டில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது நிறைய பேரை போய் ரீச் ஆகும்போது சப்போர்ட் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ரன்னிங் வந்துட்டாலே நோ எக்ஸ்கியூஸ் நோ ரீசன். பி ரன்னிங் பி ஹேப்பி. டாடா பாய். See you on the next video. இன்னைக்கே 2 வீடியோ வந்துடும். பாய்.